வணக்கம், நான் டாக்டர் ருனிதா விக்னேஷ், புற்றுநோய் நிபுணர், தோலியினோட நிறுவனர். தோலி அது எங்களோட புது முயற்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் கைண்டுன்னே சொல்லலாம். பெண்களுக்கு பெண் மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கும் இடம். இப்போ கேன்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜரி அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குற டாக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ நீங்கள் தோலிக்கு ஒரு மார்பக புற்றுநோயோட இல்லைனா கர்ப்பப்பை புற்றுநோயோட இல்லைனா சினமுட்டை புற்றுநோயோட வரீங்க அப்படின்னா இந்த 3மே ஒரு பெண் மருத்துவர் தான் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, வைத்தியம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாக ட்ரீட்மெண்ட்டோ இல்லை கன்சல்டேஷனோ வாங்கிட்டு போகிற இடம் தான் தோலி. ஸோ கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். ஏன் கேன்சர் வருது, எல்லாத்துக்குமே மரபணுலேருந்து தான் கேன்சர் வருதா, வேறு ஏதாவது காரணம் இருக்கா, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா அதுக்கு என்னென்ன வைத்திய முறைகள் இருக்குது, என்னெல்லாம் வைத்தியம் கொடுத்தா ஈஸியாக நோய் குணப்படுத்த முடியும், இதுக்கெல்லாம் தான் நம்ம இப்போ என்ன தீர்வுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கேன்சர் ஏன் நம்மளுக்கு வருது, எல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேன்சர்ன்ற நோயால் பாதிக்கப்படுறாங்க. கேன்சர் ஏன் வருது அப்படின்னா நம்ம உடம்புல மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூவாக ஆகுது. அந்த டிஷ்யூஸ் தான் ஆர்கன்ஸாக மாறுது. ஸோ இந்த செல்ஸ் தினமும் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அப்படின்னா ஒரு செல் 2 செல்லாக மாறும், 2 செல் 4 செல்லாக மாறும், 4 செல் 16 செல்லாக மாறும். ஸோ அப்போ டிவிஷன் நடக்கிறப்ப நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நாங்கள் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மியூட்டேஷனை நம்மளுடைய WBCs, அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அந்த மியூட்டேஷனை தானாக சரி செய்யும். இல்லைனா அந்த மியூட்டேட்டான செல்ஸ் நாளடைவில் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அந்த மியூட்டேட்டான செல்ஸ் தானாக இறந்து போகலாம், இல்லைனா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே அதை சரி பண்ணலாம். இது ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் தான் அந்த மியூட்டேட்டான செல்ஸ் மல்டிப்ளை ஆகி தான் கேன்சர் அப்படிங்கிற நோய் நம்மளுக்கு அறிகுறியாக தெரியுது. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பெண்களில் பாதிக்கக்கூடிய கேன்சர் அப்படின்னா எது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர், அடுத்தது சர்வைக்கல் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை கேன்சர், அதுக்கப்புறம் ஒவேரியன் கேன்சர், சினமுட்டப்பை கேன்சர், அதுக்கப்புறம் வாய் புற்றுநோய் இருக்குது, இன்னொன்று கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களில் பாதிக்கக்கூடிய காமனஸ்ட் கேன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மார்பக புற்றுநோய் பற்றி பார்க்கலாம். மார்பக புற்றுநோய் 10% மரபணு வழியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 90% ஏன் வருது அப்படின்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோன் அதிக அளவில் இருக்குது, அதாவது அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரஜன் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுதான் முக்கியமான காரணம் பிரெஸ்ட் கேன்சர் வரத்துக்கு. இது எப்படிலாம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ்வலாக குழந்தைங்க வயசுக்கு வர ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 13 to 14 தான். ஆனால் 13 to 14க்கு முன்னாடி ஒரு 11 இயர்ஸ்லேயே பெண்கள் வயதுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஏர்லி மெனார்கி. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று லேட் மெனோபாஸ். மெனோபாஸ் ஆகிறதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 55 இயர்ஸ் தான். சில பேர் 45 இயர்ஸ் 55 இயர்ஸ் தாண்டியுமே அவங்களுக்கு மந்த்லி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ் வரும். ஸோ அப்போ உங்களுடைய உடம்புல ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த். யூஸ்வலாக 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் கண்டிப்பாக நடக்கணும். 30 இயர்ஸ் தாண்டி ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் நடக்குது அப்படின்னா அப்போவும் ஈஸ்ட்ரஜன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று தாய்ப்பால் கொடுக்கறது. ஸோ தாய்ப்பால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1.5 வருஷம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாய்ப்பால் கொடுக்குறப்ப நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ் வராது. ஸோ அது நேச்சுரல் லாக்டேஷ்னல் அமோனோரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ தாய்ப்பால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கம்மியாக கொடுக்குறீங்களோ நம்மளோட ஈஸ்ட்ரஜன் லெவல்
மறுபடியும் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு எடுத்துக்குவாங்க. மெனோபாஸ் ஆன அப்புறம் அவங்களால அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தாங்கிக்க முடியாது. ஹாட் ஃப்ளாஷஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தாங்கிக்க முடியாமல் ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது நேச்சுரலாக வந்து ஈஸ்ட்ரஜன் லெவலை திரும்பி ஜாஸ்தி தான் படுத்துது. சரி டாக்டர், நான் வந்து மெனோபாஸ் எனக்கு வந்துடுச்சு, அப்போனா எனக்கு உடம்புல ஈஸ்ட்ரஜனே இருக்காதுல்ல, கொழுப்பு எங்கெல்லாம் தேங்கி இருக்கும் அந்த கொழுப்பு வந்து ஈஸ்ட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பெரிஃபரல் ஃபேட் ஈஸ்ட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிறப்ப நார்மலி வந்து நம்மளோட ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஒபிசிட்டி தான் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். அதனால் பார்த்தீங்கன்னா தான் சிட்டி விமென்ஸில் யாரெல்லாம் ஒபீஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட்ஸ் மோர் காமன் அமங் த சிட்டி விமென்ஸ்.